காங்கிரஸ் கட்சியின் சார்பில் உத்தேச வேட்பாளரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தவரையிலே முன்னாள் எம்பி விஸ்வநாதன் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இவர் காஞ்சிபுரத்திலே நின்று வெற்றி பெற்றவர். விஸ்வநாதன் இந்த முறை திருவள்ளூர் தொகுதியை கேட்பதாக தகவல் கிடைக்கின்றது. அதே போல முன்னாள் IAS அதிகாரி சசிகாந்த் அவரும் இந்த முறை திருவள்ளூர் தொகுதியை கேட்பதாக தகவல் வருகின்றது. ஏற்கனவே நின்ற ஜெயக்குமார் இந்த முறை சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்காது என்று தகவலாக தெரிய வருகின்றது. அதே போல கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்தவரையிலே செல்லக்குமார் சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடியவர், மருத்துவரும் கூட இவர், MBBS படித்த டாக்டர். இவர் மீண்டும் இந்த தொகுதியிலே போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையுடன் மிக நெருக்கமான ஒரு நபராக அறியப்படக்கூடியவர், தேசிய பொறுப்பிலே இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களுடைய மேலிட பொறுப்பாளராகவும் இவர் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சி அவரது பணியை அங்கீகரித்து மீண்டும் அவருக்கே கிருஷ்ணகிரி தொகுதியில் நிற்பதற்கான வாய்ப்பு கொடுப்பதற்கு அதிகமான அந்த சான்சஸ் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். இவர் வசிக்கக்கூடிய இடம் சென்னையாக இருந்தாலும் கூட கடந்த 5 ஆண்டுகள் தொடர்ந்து கிருஷ்ணகிரியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றி இருக்கின்றார். எனவே அந்த அடிப்படையிலே மீண்டும் கிருஷ்ணகிரி தொகுதி அவருக்கு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடலூர் தொகுதியை பொறுத்தவரையிலே KS அழகிரி இந்த முறை களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. KS அழகிரி அவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே கடலூர் தொகுதியில நின்று வெற்றி பெற்றவர். கடந்த முறை அவர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த காரணத்தால் போட்டியிட முடியாத ஒரு சூழல் இருந்தாக அப்போது தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் அவர் தற்போது கடலூரிலே களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. KS அழகிரி காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர். இந்த முறை கடலூரிலே களமிறங்குவார். கடந்த முறை திமுக அந்த தொகுதியை வைத்திருந்தது, இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு விட்டுக் கொடுத்திருக்கின்றது. மயிலாடுதுறையும் அதே போலத்தான் கடந்த முறை திமுக போட்டியிட்ட நிலையில் இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு அந்த தொகுதியை விட்டுக் கொடுத்திருக்கின்றது. 2 புதிய முகங்கள் அந்த தொகுதியிலே களமிறக்கப்படலாம் என்று உத்தேச பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். பிரவீன் சக்கரவர்த்தி இவர் பொருளாதார நிபுணராக இருக்கின்றார். டெல்லியிலே தலைவர்களுடன் நெருக்கமான தொடர்பில் இருக்கக்கூடியவர். இவர் இந்த முறை தமிழ்நாட்டில் மயிலாடுதுறையில் போட்டியிட வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகிறது. அதே போல சுரண்யா ஐயர் இவர் முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயருடைய மூத்த மகள். இவர் காங்கிரஸ் கட்சியிலே தொடர்ந்து பல்வேறு துறைகளிலே பணியாற்றி வருகின்றார். அதாவது தன்னுடைய இளமை பருவம் முதலே மாணவர் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் இருந்தவர் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தன்னுடைய தந்தையினுடைய அந்த சப்போர்ட் மூலமாக அவருக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். சிவகங்கை தொகுதியை பொறுத்தவரையில கார்த்திக் ப. சிதம்பரம் இவர் நமக்கு தெரியும், முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் அவர்களுடைய மகன். சிவகங்கை தொகுதியினுடைய சிட்டிங் எம்பியாகவும் இருக்கக்கூடிய நபர். இவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகின்றது. சிவகங்கை தொகுதி மீண்டும் கார்த்திக் ப. சிதம்பரத்துக்கு கிடைக்குமா என்பதை நாம் அந்த உறுதியான பட்டியலிலே பார்க்க வேண்டும். தற்போது இந்த உத்தேச பட்டியலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உத்தேச பட்டியலை பொறுத்தவரையிலே காங்கிரஸ் கட்சி இன்னும் அதிகாரப்பூர்வ பட்டியலை வெளியிடவில்லை. விருதுநகரை பொறுத்தவரையிலே சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடியவர் மாணிக் தாக்கூர் மீண்டும் இந்த தொகுதியை களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அவரும் தலைமையுடன் ஒரு நல்ல நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர். அந்த அடிப்படையிலே மீண்டும் களமிறங்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. விருதுநகரை பொறுத்தவரையில் மீண்டும் காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மாணிக் தாக்கூர் அங்கே போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரையிலே சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய திரு விஜய் வசந்த் ஏற்கனவே 5 ஆண்டுகள் அங்கே பணியாற்றி இருக்கின்றார். மீண்டும் அவருக்கே அந்த தொகுதி ஒதுக்கப்படலாம் என தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே மீண்டும் அந்த கன்னியாகுமரி தொகுதியை கேட்டு பெறுவதற்கு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் விஜய் வசந்த் மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிடுவாரா என ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. விசேஷ பட்டியலே அவரது பெயர் தான் இடம்பெற்றிருக்கின்றது. வசந்த் அண்ட் கோவினுடைய உரிமையாளர் வசந்த் அவர்கள் இதற்கு முன்பு அந்த தொகுதியில் எம்பியாக இருந்தார். கொரோனா தொற்று காரணமாக 2020 அவர் உயிரிழந்த நிலையில் அவரது மகனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவர் அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அந்த 2000 மற்ற அந்த வரக்கூடிய 24 தேர்தலிலும் அவருக்கு இந்த தொகுதியை ஒதுக்குவதற்கு காங்கிரஸ் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வைத்தியலிங்கம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அந்த மாநிலத்துக்கு இருக்கக்கூடியவர். எனவே அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தவரையிலே வைத்தியலிங்கம் இந்த முறை களம் காண்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
அந்த 9 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியை சேர்த்து காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுவார்கள் என்ற அந்த உத்தேச வேட்பாளர் பட்டியலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உத்தேச வேட்பாளர் பட்டியலிலே காங்கிரஸ் கட்சிக்கு பொறுத்தவரையிலே கரூர் தொகுதியில் மீண்டும் ஜோதிமணி களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த முறை ஜோதிமணி தான் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கரூர் தொகுதியிலே அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். தற்போது மீண்டும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜோதிமணிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகின்றது. உறுதியான பட்டியல் இன்னும் வெளியாகவில்லை. நியூஸ் தமிழ் கள ஆய்வில் தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு உத்தேச பட்டியலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் நாம் அந்த தொகுதியில விசாரித்த வரையில் அந்த தொகுதி அவருக்குத்தான் வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. திருநெல்வேலியை பொறுத்தவரையிலே திருநாவுக்கரசர், பீட்டர் அல்போன்ஸ் இந்த தொகுதி காங்கிரசுக்கு கடந்த முறை கொடுக்கப்படவில்லை. திமுக வசம் இருந்த அந்த தொகுதி தற்போது இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சிக்கு இந்த முறை ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏனென்றால் பிஜேபி பொறுத்தவரையிலே அந்த திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரையிலே நயினார் நாகேந்திரன் அங்கே களத்தில் இறங்கி தீவிரமாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் நாம் பார்க்கும்போது 2 புதிய முகங்கள் 2 பேரில் யாருக்கு வாய்ப்பு என்பதை நாம் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.